ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசையில் திருப்பெயரில் 21வது நாமா திருப்பெயர் ஜெகத் ரக்ஷகாய நமஹா. உலகை காப்பவனுக்கு நமஸ்காரம். ஜெகத் உலகினை, ரக்ஷகா காப்பவன். சோயம் சூல சுதர்சனாசிடமருண் பிப்ரத் ஜெகத் ரக்ஷகா தேயான் மாதவ சங்கர பிரியசுதா. இது ஹரிஹரபுத்தருடைய தியான ஸ்லோகம். மாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மகாவிஷ்ணு, சங்கரன்னு சொல்லி சொன்னால் பரமேஸ்வரன். இருவருக்கும் பிரியமான புத்திரனானதுனால இவர் ஹரிஹரபுத்திரர். அவர்களுடைய இருவருடைய ஆயுதங்களான சூலத்தையும் சுதர்சனத்தையும் உடுக்கையும் இதெல்லாத்தையும் வச்சுருக்காருன்னு இந்த தியான ஸ்லோகம் தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை எல்லாத்தையும் இவா 2 பேரும் சேர்ந்த உருவமாக இருக்கார். அதனால் ஜெகத் ரக்ஷகர். மகாவிஷ்ணு காப்பதையே தொழிலாக வைத்துண்டு பண்ணுறாருன்னு இருக்குது. அந்த மகாவிஷ்ணு மாதிரியே பரமேஸ்வரனும் ஞானத்தை கொடுக்குறாருன்னு இருக்குது. அதனால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு உருவம் சாஸ்தா கிட்ட இருக்கிற காரணத்தினால உலகை அவர் தான் காப்பாற்றுறார். இப்போது ஒருத்தருக்கு நிறைய செல்வம் கிடைச்சுடலாம், ஆனால் அதை எப்படி விநியோகிக்கணுங்கிறதான ஞானம் இல்லை, தெளிவில்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயம் நம்ம கிட்டக்க இருந்தாலும் அது பயன்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அதனுடையதான உண்மை அறிவு விளக்கம் தேவை. அதுக்கு ஞானம்னு பேர். அதனால் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சேர்ந்து கொடுத்ததான சுவாமி ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டோமானா 2ம் நமக்கு சேர்ந்து கிடச்சி விடுறது. இதை 2த்தையும் கொடுத்து உலகத்தை காப்பாற்றுறவர். அப்படிங்கிறதுனால ஜெகத் ரக்ஷகாய நமஹா, உலகை காப்பவனுக்கு நமஸ்காரம் என்று இந்த நாமாவுடைய பொருள் அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.